जय जय शंकरा शंकर महापेरियवा हर हर शंकरा शंकर महापेरियवा जय जय शंकरा शंकर महापेरियवा जय जय शंकरा रगर शंकरा जय जय शंकरा कर्णाग्रे कृपाकटाक्षी कामाक्षी रूपम कांची कामकोटि पीठम यदीश्वर श्रेष्ठ सृष्टि स्थिति संहार प्रणोदन अनुग्रह पंचकृत्य कारणब्रह्म अखिल लोकगुरु अभ्याकरण अस्मदाचार्य श्री चंद्रशेखर सरस्वती शरणवृंदम सदाशिरसा नमामि अपार करुणासिंधु ज्ञान शांतर्पण श्री चंद्रशेखर प्रणमामदनम कलिगदेव कांचीमन यूट्यूब चैनल प्रत्येक महापेट भक्तர்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிற அனுபவங்களை ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவம் ஒரு தலைப்பு நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தா துரத்துறையிலே இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தா துரத்துறையிலே இந்த சேனலுக்கு இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க தனமே பாருங்க கஷ்டப்பட்டு நம்ம எல்லாம் துரத்துறோம் அப்படின்னா அதை எதிர்க்க உட்காந்துன்றது ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தால் பரவாயில்ல அவர் வந்து பரமேஸ்வரன் இல்லையா இந்துவாசன் தான் இதை இந்த இன்டர்வியூவை சொல்கிறார் இந்துவாசன்றவர் மகாபிரியாவுக்கு கைங்கரியம் ரொம்ப வருஷமாக பண்ணவர் அவர் வந்து இதை பெரியவா இந்த அந்த எப்போ இருந்ததுன்னா இந்த வயல்பாடு அப்படின்னு சித்தூர் டிஸ்ட்ரிக்ட் அதில் வயல்பாடுன்ற கிராமத்தில் மகாபிரிவா தங்கியிருந்த போது நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு அந்த சமயத்தில் வந்து இந்த இந்துவாசனை வேற ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சிட்டு பிரசாதத்தை கொடுத்து அனுப்பிச்சிருக்கார் குமரேசன் மாமான மாப்பிரைகள் கைங்கரியம் பண்ணியிருந்தவர் அவருடைய அப்பாவோட சஷ்டியப்த பூர்த்தி அதுக்கான பிரசாதத்தை கொடுத்து அனுப்பிச்சிருக்கார் கொடுத்துட்டு அவர் போய் அதெல்லாம் கொடுத்துட்டு அங்கே அதை அட்டன் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷனை அவர் வர்றார் இந்துவாசன் இவரும் இங்கேருந்து வர்றார் இவர் நம்ம வேதபுரி மாமா வந்து ஒரு பிரேக் கொடுக்குறார் பெரியவா வந்து எப்போ பெரியவா வந்து அப்பப்போ பிரேக் கொடுப்பார் ஏன்னா இவர் கொஞ்சம் பாவம் அம்மா அப்பா இல்லாதவர் வேதபுரி மாமா ஸோ அவருடைய தங்க இருக்கா அண்ணா அவள் ஃபேமிலி ஊரில் இருக்குது ஒரு அப்பப்போ போயிட்டு வரட்டும் அப்படின்ட்டு அமுச்சு விட்ருவார் பெரியவா வந்து சொன்னால் அவர் கேட்டுருவார் ஊருக்கு கிளம்பி போனால் போயிடுவார் அவ்வளோ ஏன்லாம் கேட்கக்கூடாது போவார் சாதாரணமாக இருக்கும் இல்லை ஏதாவது விஷயமாக இருக்கும் சொல்ல முடியாது பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் என்ன சொல்கிறான்னு தெரியாத அவர் ஊருக்கெலாம் போயிட்டு அவர் கொஞ்சம் பிரேக் இருந்துட்டு வந்திருக்கார் அந்த அன்றைக்கி தான் ரிப்போர்ட் பண்ணுறார் பெரியவா கேம்பில் வந்து இவர் வரார் அவர் வரார் அப்போ வேதபுரி மாமா நமஸ்காரம் பண்ணி எழுந்த உடனே வேதபுரி மாமாவை முதல் சொன்ன வார்த்தை பெரியவா வந்து சரி சரி ஊருக்கு கிளம்பிப்போ அப்படின்ட்டார் அவர் ரொம்ப அவர் மாப்பிரிவாள் வந்து தன்னுடைய தாத்தா தந்தையார் மாதிரி தான் நினைப்பார் வேதபுரி மாமா அவர் சொன்னார் நான் இவ்வளோ தூரம் இப்போ தான் அங்கே பிரயாணம் பண்ணி வந்திருக்கேன் இப்போ தான் வரேன் உடனே என்னை துரத்துறையில அப்படின்னாரு உள்ள கிளம்பு திரும்பி போ அப்படின்னார் பெரியவா அவர் வந்து இல்லை நான் உடம்பெல்லாம் எனக்கு வலிக்கிறது எனக்கு ஒரே வலி பெரியவா இப்படி தலையாட்டார் முடியாதுன்றது தெரிஞ்சு போயிடுச்சு அங்கே எஸ்ஆர்கே சாஸ்திரிகள்னு அந்த எஸ்ஆர் கிருஷ்ணமூர்த்தி மடத்தோட ஒரு சாஸ்திரிகள் இப்போ நான் கூட்டுன்னு போய் ஒரு பஸ்லேயே ட்ரெயின்லேயே ஏற்றி விட்டுட்டு கையில் கொஞ்சம் பணத்தை கொடுத்து ஊருக்கு அமுச்சிட்டு வந்துருப்போ அப்படின்ட்டார் போகிற வழியெல்லாம் புலம்பிட்டே போனாராம் வேதபுரி மாமா என்னடா இப்படி துரத்துறாரு பெரியவா இப்படி அவர் நம்மளுடைய உடம்பு வலி நம்ம இது தெரியல பெரியவாளுக்கு ஏதாவது தெரியறதா நம்ம இவ்வளோ நாள் பண்ணுறோம் கைங்கரியம் பண்ணுறோம் ஓரளவுக்கு சின்சியராக இருந்துருக்கோம் ஆனால் நம்மளுடைய இருக்க பிரச்சனை உடம்பு வலி எவ்வளோ ட்ராவல் பண்ணி வரோம் இது கூட தெரியாமல் இருக்க அதாவது எப்படி நம்ம பார்க்கணும் இது எப்படி உள்டாவாக மாற போகிறதுன்னு கிளம்பி போனார் ஊருக்கு போய் சேர்ந்த போது தான் தெரிஞ்சுது வேதபுரி மாமா ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாகிடுது அதாவது இவருடைய அண்ணா பொண்டாட்டி மன்னிக்கு வந்து கன்சீவ் ஆகிருந்துருக்கா அது வந்து அபார்ட் ஆகிருக்கு எப்போ அபார்ட் ஆகிருக்குன்னா இவர் வந்து எப்போ வந்து நமஸ்காரம் பண்ணி எழுந்தார போயிட்டு வாங்கினார் அப்போ ஆயிடுத்து இப்போ தீட்டு வந்துடுது அவருக்கு அதனால் இவர் போனது ரொம்ப பெட்டில் இருக்கா பெட் ரிட்டனாக இருந்திருக்கா கொஞ்சம் நாள் கவனிக்கணும்னு அந்த 10 நாளும் இருந்து கவனிச்சிருக்கார் அவர் கவனித்து அதுக்கப்புறம் இவர் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கார் கொஞ்சம் சமையல் எல்லாம் பண்ணுவார் இவர் கொஞ்சம் நல்ல கை வேலையெல்லாம் நல்லா பண்ணுவார் ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணுவார் மேனுவல் ஒர்க்லாம் அதெல்லாம் வேதபுரி மாமா பண்ணி அவள் இருந்தது வந்து அவளே என்னடா இது இப்போ தான் கிளம்பி போனான் ஒரு கொஞ்சம் நேரம் இருந்திருந்தான்னா அப்படி தங்க வச்சுருக்கலாமேன்னு அவள் நினச்சிருப்பா ஆனால் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் அப்புறம் எப்படி தெரியும் அவர் தான் இங்கே தரத்தி விட்டார் இங்கே வந்து சரியான நேரத்தில் இங்கே போகணும்னு இங்கே வந்தார் அதனால் அவர் அந்த இருந்த 10-12 நாள் ரொம்ப அவளுக்கு உபயோகமாக இருந்திருக்கு வேதபுரி மாமா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கார் அண்ணா பொண்டாட்டி தங்க வேதபுரி மாமாவோட தங்க வெள்ளம் இருந்திருக்கு ஊர் கிராமத்துக்கு அதெல்லாம் போய் முடிச்சுட்டு திருப்பி வந்தார் ஒரு 2 வாரத்தில் திருப்பி வந்து அவர் திருப்பி அதே மாதிரி நமஸ்காரம் பண்ணிவிட்டு அழுதார் பெரியவா ஏன்ற மாதிரி இப்படின்னார் அது வந்து பெரியவா வந்து பரமேஸ்வரன் அவர் சொல்கிறார் வேதபுரி மாமா எப்படி உள்டாவாக சொல்கிறார் பாரு நம்மளுக்கும் அப்படி தான் தோன்றுறது பெரியவா வந்து புரிஞ்சுக்க முடியலையே அதான் நம்ம தெரிய மாட்டேங்கிறது
எவ்வளோ வருஷம் பெரியவா கூடவே இருந்தாலுமே புரிஞ்சிக்க முடியாமல் தெரியாமல் இருந்திருக்கேன். உங்களோட சக்தி எனக்கு தெரியாமல் இருந்திருக்கு. அப்படியே மகா பெரியவா எப்பேற்பட்ட பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாளை பார்த்தாராம் வேதபுரி மாமா. பெரியவா என்ன பதில் சொல்ல போகிறான்னு. பெரியவா வந்து சரி சரி போய் உன் வேலையை பாரு அப்படின்னாராம் பெரியவா. அவ்வளோதான். பெரியவாளுக்கு என்ன போடணும், பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனான நீங்கள் தான் பரமேஸ்வரன், உங்களுக்கு தான் இப்படி சக்திலாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் பெரியவாளுக்கு வந்து அப்படியே குளிர்ச்சி ஆகிடும் அப்படின்னு நம்ப முடியுமா? கிடையாது. அவர் தான் பரமேஸ்வரன், அவருக்கு அவ்வளோ சக்தி இருக்குன்னு நம்மளுக்கு தான் தெரியுமே. அதனால் பெரியவா வந்து அப்படிலாம் இருந்திருக்கார். சரி சரி உன் வேலையை போய்ப்பார் அப்படின்னு இருக்கார். அதனால் வேதபுரி மாமா மனசு கஷ்டம், மனசில் அவருக்கு கஷ்டப்படும் தெரியும். இப்போ தான் வந்திருக்கார், ஊருக்கு போனோன்னு. என்ன பண்ணுறது, அது எப்பப்போ நடக்கணுமா அதான் நடக்கும். இவர் எப்போ விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாரு பெரியவா கிட்ட, ஊருக்கு போயிட்டு வந்து வேதபுரி மாமா அப்போ அங்கே அபார்ட் ஆகிருக்கு அவருடைய மன்னிக்கு அவரை வேதபுரி மாமா. அப்போ இவர் அங்கே இருக்கணும். ஏன்னா அவாக்கு கஷ்டம் இவருக்கு தெரியுமே, பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் தான் தெரியும் வேதபுரி மாமா எவ்வளோ அவருடைய ப்ரெசன்ஸ் எவ்வளோ தேவை அப்படிங்கிறது. அதனால் ஊருக்கு போய் அவர் இருந்துட்டு வந்த அந்த 10-12 நாள் வந்து அவளுக்கு ரொம்ப சௌகரியமாக இருந்திருக்கு ஃபேமிலிக்கு. அப்புறம் திருப்பி வந்தவொடனே என்ன சொல்கிறார், அதே நமஸ்காரம் பண்ணிவிட்டு அழறார் வேதபுரி மாமா. இவ்வளோ வருஷமாக இருந்தும் பெரியவாளை நான் புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேன், பெரியவாவுடைய சக்தி எனக்கு தெரியாமல் போயிடுது. பெரியவா தான் பரமேஸ்வரன்னா பெரியவா என்ன பண்ணார் அது தெரியுமே, பெரியவா தான் பரமேஸ்வரன். இருந்தாலும் என்ன சொன்னார், சரி சரி போய் வேலையை பாரு அப்படின்னு இருக்கா பெரியவா. பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் அப்படின்னு நம்ம ஏன் சொல்லிட்டு இருக்கோம், இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் பார்த்து நம்ம புரிஞ்சுட்டு நம்ம வந்து பக்தி வைக்கணும் பெரியவா மேலே. போராது நம்மளுடைய பக்தி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜெய் ஜெய்சங்கர் ஹரசங்கர் மகாபிரிய பாதமேஸ்வரம் மகாபிரிய பாதமேஸ்வரம்.